ஊருக்கே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்கை அமரனும் சரி, வந்து இளையராஜாவும் சரி, ஆமா, சமீபத்துல கங்கை மேனஸே அமரன் இல்லாதவங்க. சர்ச்சை வந்துச்சு. மேனஸ் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்டவனுங்கன்றது ஊருக்கே தெரியும். குணத்தால். புரியுது. குணத்தால். அப்போ வந்து நீ இவங்கிறதா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு பாரு. இதே மிஷ்கின்னு ஒரு மேடையில நாம என்ன பேசுறோம்னு தெரியாம ஒரு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செலிபிரிட்டியா நீங்க ஆகுறீங்களோமா அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுப்புகள் கூடுதல் ஆகுது. கண்டிப்பா. நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்னா உங்களை வந்து கூர்ந்து கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆகலாம். 100 பேர் தாண்டி 1000 பேர் தாண்டி 1,00,000 பேர் ஆகலாம். ஆமா. அப்ப இவன் பேசுறான் மிஷ்கின் என்ன சொல்றான்னா, நான் நேற்றும் குடித்தேன், இன்றும் குடித்தேன், நாளையும் குடிப்பேன். ஆமா, ஒரு படத்தோட ப்ரமோஷன். குடிப்பெருமையில இந்த பாட்டில் ராதான்னு ஒரு படம், அருமையான படம் அது. அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. ஓட வேண்டிய படம். இவனுங்கெல்லாம் போய் பேசி தான் மேடையில் பேசி தான் அதை வந்து அந்த படத்தை ஓடாத பண்ணிட்டானுங்க. அது வந்து அதுக்கு எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் விட்டுருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்கும். ஓகே. ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன். ஆமா. அப்போ இவன் சொல்றான், நான் நேற்றும் குடித்தேன், இன்றும் குடித்தேன், நாளையும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிப்பெருமையை பேசுறேன். இப்போ புரியுதுங்களா? இது எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிக்கும். எவ்வளோ பேருக்கு குடிகாரனுக்கு ஒன்று நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்கேயும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹீன்னு பல்ல காட்டணும்னா தான் அந்த சலசலப்பு ஏற்படுது. நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே வந்து வருத்தப்படணும், அப்படி பேசுறதுக்கு வருத்தப்படணும்.